ஐசிசி தரப்பில் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் சிறந்த அறிமுக வீரருக்கான விருதை நியூசிலாந்து அணியின் ரச்சின் ரவீந்திரா கைப்பற்றி அசத்தியுள்ளார். ஐசிசி தரப்பில் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 3 வடிவங்களுக்கும் சேர்ந்த சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர், சிறந்த T20 கிரிக்கெட் வீரர், சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர், ஒட்டுமொத்தமாக சிறந்த கிரிக்கெட் வீரர், சிறந்த அறிமுக வீரர்களுக்கான விருது என்று பல்வேறு வகையான விருதுகள் வழங்கப்படும். அதற்கான பரிந்துரை பட்டியல் சில நாட்களுக்கு முன்பு வெளியாகியது. அதில் சிறந்த அறிமுக வீரருக்கான விருதின் பரிந்துரை பட்டியலில் இந்திய அணியின் இளம் வீரர் யாஸ்வி ஜெய்ஸ்வால், நியூசிலாந்து அணியின் இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா, தென்னாப்பிரிக்கா அணியின் இளம் வீரர் ஜெரால்ட் கோட்சியே மற்றும் இலங்கை அணியின் இளம் வீரர் மதுசங்கா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இது குறித்து ரசிகர்களுக்கிடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சிறந்த அறிமுக வீரருக்கான ஐசிசி விருதை யாஸ்வி ஜெய்ஸ்வால், மதுசங்கா, கோட்சியே ஆகியோரை பின்னுக்கு தள்ளி நியூசிலாந்து அணியின் இளம் வீரர், நட்சத்திர வீரர் ரச்சின் ரவீந்திரா கைப்பற்றியுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் மட்டும் 3 சதங்கள், 3 அரை சதம் என்று 578 ரன்களை குவித்தார். அதேபோல் கடந்த ஆண்டில் மட்டும் ஒருநாள் போட்டிகளில் 820 ரன்கள் மற்றும் 18 விக்கெட்டுகள் என்றும், T20 கிரிக்கெட்டில் 91 ரன்களும் மற்றும் 5 விக்கெட்டுகள் என்றும் மொத்தமாக 911 ரன்கள் மற்றும் 23 விக்கெட்களை வீழ்த்தி ஆல்ரவுண்டராக அசத்தியுள்ளார். மற்ற வீரர்களை ஒப்பிடும் நியூசிலாந்து அணியின் வெற்றிக்கு ரச்சின் ரவீந்திராவின் பங்கு அதிகமாக இருந்துள்ளது. ஐசிசி விருதை வென்றுள்ள மகிழ்ச்சியில் ரச்சின் ரவீந்திரா பேசுகையில், ஐசிசி விருதை வென்றது ஸ்பெஷலான உணர்வுதான். ஏனென்றால் ஐசிசி போன்ற உச்ச மையங்களால் தமது ஆட்டம் பாராட்டப்படுவது கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கிறது. கடந்த ஆண்டு மிகச்சிறந்த பயணமாக அமைந்தது. பல்வேறு சவாலான சூழ்நிலைகளில் அதிக அளவிலான கிரிக்கெட்டை விளையாட வாய்ப்பு பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இவருக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.